எப்போவும் செய்கிறது போல் இல்லாமல் பாரம்பரியமான முறையில் தட்டங்கிற எல்லடையை எப்படி பண்ணலான்னு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க நீங்களும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் இதுக்கு தூக்கலாக தான் இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்சர் ஜாரில் வரமிளகாய், பெருஞ்சீரகத்தை முதல்ல சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் எள்ளடை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பசைகிறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை நம்ம இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம கொரப்பாக அரைச்ச மிளகாய், பெருஞ்சீரக பவுடரை சேர்த்துக்கோங்க. இப்போது அதே மிக்சர் ஜார்லேயே நம்ம எடுத்து வச்ச மிளகையும் கொரப்பாக அரைச்சி இந்த தண்ணியிலையே சேர்த்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை கையால் கலந்துட வேணாம், கை எரிய ஆரம்பிச்சிடும். ஸ்பூனாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். எப்போவுமே நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இன்றைக்கி நான் 2 கப் மைதா மாவு சேர்த்து பண்ண போகிறேன். இந்த 2 கப் மைதா மாவுங்கிறது கிட்டத்தட்ட 1/4 கிலோ. நம்ம செய்ய போகிற எள்ளடை நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக இந்த மைதா மாவோடையே நான் 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது 1 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். அதையும் மாவோடு சேர்த்த பிறகு ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் மாவோடு சேர்த்துக்கலாம். மெலிசாக திரட்ட போகிறதுனால கடலைப்பருப்பை அப்படியே சேர்க்காம இது போல் ரவை பதத்துக்கு அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். திரட்டுறதுக்கும் ஈஸியாக வரும். இப்போ மிளகு, மிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பரான ஒரு தீபாவளி ரெசிபி இன்றைக்கி பார்க்குறோம் பாருங்கள். அதுவும் பாரம்பரிய முறையில். இதே மெத்தடில் நீங்கள் மைதா மாவு வச்சு செஞ்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் அரிசி மாவு தட்டையை விட இதுதான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிட வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஓரளவு நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து மாவை பசஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது போல் தான் இருக்கணும். எள்ளடைக்கு நல்ல வாசனை தரக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. இதை கட் பண்ணி ஓரமாக வச்சுருந்ததுனால மாவு பசையும் போது சேர்க்க மறந்துட்டேன். மாவில் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே மாவோட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எள்ளடைக்கு தேவையான மாவை நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் வேணாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டையோ பெரிய உருண்டையோ நீங்கள் எந்த சைஸுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எள்ளடையை நிறைய ஈஸி வேயில் பண்ணலாம். ஆனால் பாரம்பரியமான முறையில் பண்ணுறதுனால இன்றைக்கி நான் சப்பாத்தி கட்டையை வச்சு தான் திரட்டி எடுத்துக்கிறேன். நல்லா தின்னாக வர அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத. இதே ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறதையும் கடைசியில் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த திக்னஸ் உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்திங்கன்னா தான் நல்ல கிறிஸ்பியான தட்டை நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா தட்டையும் இது போல் திரட்டி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி தட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. தட்டையை சேர்த்த பிறகு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஃப்ளேம் இருந்தாலும் தட்டை கருகின மாதிரி ஆகிடும். ஒரு பக்கம் சலசலப்பு அடங்கின பிறகு தட்டையை திருப்பி போட்டுக்கோங்க. மெலிசாக திரட்டினதுனால தட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. 2 பக்கமும் சலசலப்பு அடங்கின பிறகு தட்டையை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். தட்டை நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் வரத்துக்கு 2 முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். ஒன்று மாவு பசைகிற பக்குவம், மாவை திரட்டுற பக்குவம். இது 2ம் கரெக்டாக இருந்ததுன்னா தட்டை இது போல் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பெரிய சப்பாத்தியாக நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்டே இருக்கிற எந்த பாக்ஸோட மூடியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓரங்கள் மட்டும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிடும். எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துடுங்க. நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிட்ற இந்த எள்ளடையை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.